கோலிவுட் வட்டாரத்தில் தற்போது அதிகம் பேசப்படும் திரைப்படம் பரசக்தி. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி வரும் இந்த படம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த படத்தில் மேலும் ஒரு நட்சத்திரம் இணைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தெலுங்கு திரையுலகின் முன்னணி நட்சத்திரமான ராணா டகுபதி பரசக்தி படக்குழுவுடன் இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது. தெலுங்கு சித்ராலு என்ற ஊடகம் வெளியிட்ட செய்தியின்படி ராணா டகுபதி படப்பிடிப்பு தளத்திற்கு வந்து சென்றது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது ரசிகர்களிடையே பெரும் ஆச்சரியத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. படக்குழுவினர் ராணாவின் கதாபாத்திரம் குறித்து எந்த தகவலையும் வெளியிடவில்லை. இருப்பினும் அவரது இருப்பு இந்த படத்தில் அவர் ஒரு முக்கிய பங்கை வகிப்பார் என்பதை உணர்த்துகிறது. ராணா டகுபதி எப்போதும் வலுவான, தாக்கத்தை ஏற்படுத்தும் கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுப்பவர். அவரது தேர்வு இந்த படத்தின் முக்கியத்துவத்தை மேலும் அதிகரிக்கிறது. முன்னதாக மின்னல் முரளி படத்தை இயக்கிய மலையாள நடிகர் மற்றும் இயக்குனர் பாசில் ஜோசப் படப்பிடிப்பு தளத்தில் காணப்பட்டார். இது ஒரு சிறப்பு தோற்றமாகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒத்துழைப்பாகவோ இருக்கலாம் என்ற ஊகங்களை எழுப்பியது. இத்தகைய பெரிய பெயர்கள் இணைந்திருப்பதால் பரசக்தி ஒரு வழக்கமான அரசியல் நாடகத்தை விடவும் பெரிய படமாக உருவாகி வருகிறது. இது தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இயக்குனர் சுதா கொங்கரா பரசக்தி படத்தில் சிவகார்த்திகேயனை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்பது குறித்து சமீபத்தில் விளக்கமளித்தார். ஒரு கலாட்டா நிகழ்வில் அவர் பேசும்போது தனது முடிவை தெளிவுபடுத்தினார். சிவாதான் இந்த கதாபாத்திரத்திற்கு மிகவும் பொருத்தமான நடிகர் என்று அவர் கூறினார். அவரது பக்கத்து வீட்டு பையன் தோற்றம், நேர்மை மற்றும் உண்மையான குணம் ஆகியவை இந்த கதாபாத்திரத்திற்கு தேவைப்படும் அம்சங்கள் என சுதா கொங்கரா குறிப்பிட்டார். இந்த குணங்கள்தான் இந்த கதையின் நாயகனை வரையறுக்கின்றன என்றும் அவர் தெரிவித்தார். தொலைக்காட்சி தொகுப்பாளராக இருந்து முன்னணி நடிகராக உயர்ந்த சிவகார்த்திகேயன் தற்போது ஒரு தீவிரமான, நாடகத்தனமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இது அவரது ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். சிவகார்த்திகேயனின் இந்த மாற்றம் திரையுலகில் பெரும் வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பரசக்தி ஒரு தமிழ் அரசியல் நாடக திரைப்படம். இது 1960களில் நடக்கும் கதையாகும். சுதா கொங்கரா மற்றும் அர்ஜுன் நடேசன் இணைந்து இந்த கதையை எழுதியுள்ளனர். இப்படம் உண்மையான நிகழ்வுகளால் ஈர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 1925ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டங்களை மையமாகக் கொண்டது. இந்த போராட்டங்கள் மாநிலத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய தருணமாகும். அவை தமிழ் அடையாளத்தை பல வழிகளில் வடிவமைத்தன. இந்த வரலாற்று பின்னணி படத்திற்கு ஒரு ஆழமான பரிமாணத்தை சேர்க்கிறது. இது அரசியல் ஆர்வலர்களுக்கும் வரலாற்று ஆர்வலர்களுக்கும் ஒரு விருந்தாக அமையும். பரசக்தி திரைப்படத்தின் நடிகர்கள் பட்டியலில் ரவி மோகன் முக்கிய வில்லனாக நடிக்கிறார். இவருடன் ஸ்ரீலீலா, அதர்வா முரளி மற்றும் பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். ஒரு வலுவான வரலாற்று பின்னணியும் திறமையான நடிகர்களின் கூட்டமும் இந்த படத்திற்கு பலம் சேர்க்கின்றது. இது உணர்ச்சிபூர்வமான மற்றும் அரசியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பரசக்தி திரைப்படம் தளபதி விஜய்யின் ஜனா நாயகன் படத்துடன் பாக்ஸ் ஆபீஸில் மோதக்கூடும் என்ற பேச்சு அடிபடுகிறது. விஜய்யின் படம் 26 ஜனவரி 9 அன்று பொங்கல் வாரத்தில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பரசக்தியின் வெளியீட்டு தேதி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என சுதா கொங்கரா தெளிவுபடுத்தினார். இது தயாரிப்பாளரின் முடிவு. நாங்கள் ஒரே நேரத்தில் வெளியிடுவோமா என்று எனக்கு தெரியவில்லை என்று அவர் கூறினார். இரு பெரிய படங்களுக்கு இடையே எந்த போட்டியையும் அவர் தூண்ட விரும்பவில்லை. பரசக்தி 2026 பொங்கல் வெளியீட்டை இலக்காக கொண்டிருக்கலாம். ஆனால் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இன்னும் வரவில்லை. ராணா டகுபதி கடைசியாக ராணா நாயுடு சீசன் 2 இல் காணப்பட்டார். இது பிரபலமான அமெரிக்க தொடரான ரே டொனோவன்
இந்திய தழுவலாகும். அவர் தனது மாமா வெங்கடேஷுடன் இணைந்து நடித்தார். ராணா தனது தீவிரமான திரை இருப்புக்கு பெயர் பெற்றவர். பரசக்தியில் ராணாவின் பங்கு படத்தின் தாக்கத்தை எவ்வாறு அதிகரிக்கும் என்பதை பார்க்க ரசிகர்கள் ஆவலுடன் உள்ளனர். அவரது கதாபாத்திரம் படத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை சேர்க்கும் என்பதில் சந்தேகமில்லை. பரசக்தி திரைப்படம் அதன் வலுவான கதைக்களம், வரலாற்று பின்னணி, திறமையான இயக்குனர் மற்றும் நட்சத்திர நடிகர்கள் மூலம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமையும். இந்த திரைப்படம் இளைஞர்கள், அரசியல் ஆர்வலர்கள், திரைப்பட ரசிகர்கள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்கள் என அனைத்து தரப்பு மக்களையும் கவரும். பரசக்தியின் ஒவ்வொரு அறிவிப்பும் ரசிகர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது.